செல்லம். கடவுளே, நீதான் எங்களுக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். மாமா, இந்தாங்க, சாமி கும்பிட்டுட்டு பணத்தை வாங்கிக்கங்க. அக்கா, இதுல நிறைய லாபம் வந்து பெரிய முதலாளி ஆகுற, என்ன மறந்துடாதக்கா. அதெல்லாம் மறக்க மாட்டேன் பவானி. பவானி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. எனக்கா? நீ ஏன் தினத்துக்கும் டவுன் பஸ்ல கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போனோம்? இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஓட்டுறாங்களே பைக், அதை நீ கத்துக்க. மாமா கிட்ட சொல்லி உனக்கு ஒண்ணு வாங்கி தர சொல்றேன். நீ அதுல ஜாலியா காலேஜ் போலாம். அக்கா பின்றக்கா. பார் பவானி, உங்க அக்கா சொன்ன யோசனையில இதுதான் அருமையான யோசனை. இந்த பிசினஸ்ல வர லாபத்துல முதல் செலவு பவானிக்கா இருக்கட்டுமே. ஏங்க செலவுன்னு சொல்றீங்க? நம்ம பவானிக்கு செய்யறோம். ஓ, இத செலவுன்னு சொல்லாம பவானி வேற எப்படி சொல்றது? இதுக்கு வேற எப்படி சொல்லலாம்? நான் உங்களுக்கு பட்ட கடன்னு சொல்லாமா? இதுக்கு செலவே பரவாயில்ல. கடனாம்ல கடன். இங்க பார் பவானி, இந்த வீட்டுல நீ தான் முதல் புள்ள, உனக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு எல்லாம். மாமா, உங்களுக்கு எதுவும் வாங்கலையா? இவருக்கா? இவருக்கு எதுக்கு என்ன வாங்கணும்? எனக்கா? பெரிய முதலாளி ஆக போறாரு, கார் வாங்கலாம்ல. காரு ஒண்ணு தேவையில்ல, இருக்கிறதே போதும். நாங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், ரொம்ப ஆடக்கூடாது. என்னவாமா அமைதியாயிட்டீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? என் மனசுக்கு இந்த ட்ரெயின், கப்பல் இதெல்லாம் கூட வாங்கணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா உங்க அக்கா சரியான கஞ்ச பிசினாரியா இருக்காளே. பெரிய பிரபு இவரு, என்ன போய் கஞ்ச பிசினான்னு சொல்றீங்களா? என்ன பவானி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லக்கா, நாம எல்லாரும் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். இதே மாதிரி மத்த அக்காங்க வீட்லயும் சந்தோஷம் இருந்தா நல்லா இருக்கும்ல. மாமா இதே எப்போ சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. இன்னைக்கு நீ சொல்ற. அதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு பவானி. சரி மாமா, நீங்க புறப்படுங்க, நேரமாச்சு. பவானி, அந்த பையனுமா? என்னங்க? சரி தானோ, நான் இப்ப கிளம்புறேன். பவானி போயிட்டு வரேன். மாமா ஒரு நிமிஷம். மாமா இப்ப வரலாம். இவ ஒருத்தி. சரி தானோ, அப்ப நான் கிளம்புறேன். பவானி போயிட்டு வருவோமா? சரி மாமா. என்னம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? அழுக்கு துணி நிறைய சேர்ந்து போச்சு, அதான் துவைக்கலான்னு ஆத்துக்கு போறேன். அப்படியா? இந்தாங்க சாவி. சரிம்மா. அடச்சே, இதுவும் போச்சா? என்னம்மா, செருப்பு அருந்து போச்சா? ஆமா, அதுவும் எத்தனை நாளைக்கு தாமா தாங்கும்? 2-3 தடவை அருந்து போச்சு, தச்சு போட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு அதுவும் வாய பொளந்துருச்சு. சரி, நான் வரேம்மா. இந்த கூத்த கேட்டீங்களா? என்னம்மா? என் மகனும் மருமகளும் வராங்களேன்னு இந்த குளிர்ல காலங்காத்தால எழுந்திருச்சு இட்லி பண்ணி, சட்னி பண்ணி, சாம்பார வச்சு எல்லாத்தையும் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமா. அதான் உக்காந்து பாத்துட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு இந்த துணியா துவைக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேம்மா. பாவமா நீங்க. இந்த குளிர்ல நானே லேட்டா தான் எந்திரிக்கிறேன். நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு துணியை வேற துவைக்க போறீங்க. இத வேற பாத்துக்கணும். நம்ம கஷ்டம் யாருக்குமா புரியுது? பாருங்க, மகன் வருவா, மருமக வருவா, பேர பிள்ளைய பாக்கலான்னு ஆசையா உக்காந்துகிட்டு இருந்தா ஒருத்தரையும் காணும். ஒரு வயசுக்கு அப்புறம் நாம தாமா புள்ள மருமகன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுங்க நம்மள கிளவின்னு நினைச்சு ஒதுக்கில வைக்குதுங்க. நாம தான் அதுங்களை நாள் பூரா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுங்க நம்மள கால்ல போடுற செருப்பால நினைச்சுக்கிட்டு இருக்குதுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, களி முத்தி போயிடுச்சு. சரி, நான் வரேம்மா. அம்மா, பாத்து போயிட்டு வாங்க. செருப்பு வேற போடாம போறீங்க, முள்ளு குத்திர போகுது. முள்ளு குத்துனாலாம் எனக்கு உரைக்காதும்மா. மனசுல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. முள்ளு குத்தியா எனக்கு உரைக்க போகுது? நான் வரேம்மா. பாத்து போயிட்டு வாங்கம்மா. அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா சாவியை கொடுத்து உள்ள சாப்பாடெல்லாம் இருக்கு, குளிச்சிட்டு சாப்பிட சொல்லுங்க. அதுக்குள்ள இந்த துணியெல்லாம் கசக்கிட்டு. சரிம்மா. அத்தை, காஃபி வச்சுட்டு போ. சூடா ஆறிடும் அத்தை. வச்சுட்டு போன்னு சொல்றேன்ல.
என்னங்க கொஞ்சம் இங்க நிறுத்துங்க. அண்ணா என்னங்க? இதுல ஒரு 2 கிலோ போடுங்க. என்ன இந்த சீசன்ல மாம்பழம் வந்திருக்கு? சரி இது ஒரு 2 கிலோ போடுங்க. சரி திராட்சை ஒரு 2 கிலோ போட்டு. அது ஒரு 2 கிலோ. ஆப்பிள் ஒரு 2 டசன். இது ஒரு 4 பழம். பலாப்பழம் ஒன்று கொடுத்துருங்க. என்னங்க இவ்வளோ வாங்குறீங்க? வீட்டில் ஏதாவது விசேஷமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அம்மாவை பார்க்க போறேன். ஓ ஏங்க, சரி சரி சரி. விலை கேட்காம வாங்குறீங்க, மொத்தத்துக்கு பேரம் பேசலாம்ல. வாங்கணும்னு முடிவாயிடுச்சு, அப்புறம் என்ன பேரம் பேசுறது? அண்ணே பேக் பண்ணி ஆட்டோல வச்சிருங்க. தம்பி தம்பி ஒரு நிமிஷம்பா. தம்பி ஹலோ 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 என்னப்பா பிரச்சனை? போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை ஒருத்தன் வெட்டிட்டான். எதனாலப்பா? போதை பழக்கம் அதிகமானதுனால மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெட்டி போட்டான். கூட்டு போயிருக்காங்க. தெரியல சார். ஐயோ என்னங்க இது? சார் நீங்க ஏன் சார் பதறீங்க? இல்லைங்க, என் தங்கச்சி அங்கதான் வேலை பார்க்குது, அங்க போய் பார்த்துட்டு போயிடலாமா? அந்த சென்டர் வேணா இங்க தான் சார் இருக்கு, அங்க வேணா போய் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போலாமா? சரி சரி கிளம்புங்க. என்னங்க இங்க நிர்மலா அங்கே படித்தரகிட்ட இருக்காங்க. நிர்மலா வாண்ணே, வாங்க அண்ணி. என்னம்மா இது? யாருக்கும் ஒருத்தருக்கு முதுகு தேய்ச்சிக்கிட்டு இருக்க, தலை துடிச்சிட்டு இருக்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? தயவு செஞ்சு அப்படி பேசாதண்ணே. அவர் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. இது என்னோட டியூட்டி. என்ன டியூட்டியா இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? இப்ப கூட கேள்விப்பட்டோம், இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஒருத்தன் இங்க வேலை பார்க்குற பொண்ணை வெட்டி போட்டாராம். பதறி அடிச்சுட்டு ஓடி வரும். அண்ணே, இங்க வருஷ கணக்கா போதைக்கு அடிமையாகி ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க. பாவம், ரொம்ப முத்தின ஸ்டேஜில். சொல்ல போனா போதைக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நாம அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா அவங்களும் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்குவாங்க. என்ன, இங்க இருக்கிற பொண்ணு அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டா, அதனால அந்த ஆளும் அப்படி பண்ணிட்டாரு. அதெல்லாம் சரி நிர்மலா, ஆனா இப்படி இங்க வந்து வேலை பார்க்கணும்னு அவசியமா? அண்ணி, இது வேலை இல்ல, சேவை. என்ன, நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அண்ணா, அம்மா போய் பார்த்துட்டு வந்தீங்களா? இல்லம்மா, விஷயம் தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்க தான் ஓடி வந்தோம். அண்ணே, எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நான் டியூட்டி முடிஞ்சு சாயந்தரம் வந்துடுறேன். என்ன? ஏய் நட்ராஜ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் நீ நட்ராஜுக்கு தம்பியா தங்கச்சியா? சரி சரி, வீட்டுக்கு போங்க. நான் டியூட்டி முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். கிளம்புங்க.
சரிடா, இதுல போய் என்ன இருக்கு? சமய சந்தர்ப்பத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா கேட்க வேண்டியதானே? இதுக்கு போய் நீ எதுக்கு தயங்குற? ஆமா, உன்னை யாரா வட்டிக்கெல்லாம் போய் பணத்தை வாங்க சொன்னது? என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? என் பணம் பேங்க்ல சும்மா தானே தூங்கிட்டு இருக்கு. நீ கேட்டா நான் எடுத்து கொடுக்க போறேன். சரி சரி, இனிமேல் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா தயங்காம என்கிட்ட கேளு, புரியுதா? சரி, நான் போனை வச்சிடறேன். இப்ப என்னம்மா பண்றது? தெரியல மாமா. பண விஷயத்துல அப்பாவை தான் மலை போல நம்பி இருந்தேன். அப்பா கிட்ட காசு இல்லைன்னதும் எனக்கு கை காலை உடைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. வேணும்னா இப்படி முயற்சி பண்ணலாமாமா? என்னம்மா? ஆபீஸ்ல பணம் கேட்ட வேண்டியதுதான். ஏம்மா, நீயே இப்பதான் அங்க வேலைக்கு போயிருக்க, அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க கிட்ட பணம் கேட்டா நல்லா இருக்குமா? என்ன மாமா பண்றது? நல்லாதான் இருக்காது. வேற என்ன பண்றது? நமக்குன்னு ஒரு தேவை இருக்கே. வேற வழியே இல்லையம்மா. ஆபீஸ்ல கேட்டும் பணம் கிடைக்கலனா கோபி கிட்டயும் போஸ் மாமா கிட்டயும் தான் மாமா கேட்கணும். என்னது? கோபி கிட்டயும் போஸ் கிட்டயுமா? அவனுக்கு ரெண்டு பேரும் பெரிய இவனுங்க. ஒருத்தன் டாட்டா, ஒருத்தன் பிர்லா. அவனுங்கிட்ட போய் நீ கையேந்தி நிக்க போறியா? சகலைங்க கிட்ட கையேந்தின அவமானம் எனக்கு வேணாம். அதை விட கடை போனா கூட பரவாயில்ல. ஏண்டா, அவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கறதுல என்ன தப்பு? அவங்க ஒண்ணும் வெளியாளுங்க இல்லையே, நம்ம உறவுக்காரங்க தானே. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. இவ போய் வெக்கம் இல்லாம சகலைங்கிட்ட கையேந்தி காசு கேட்டா அவனுங்க மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுவாங்க. இவனுக்கு இது வேணும்னு நினைப்பானுங்க. எனக்கு வேற என்ன கேவலம் வேணும் இப்ப? டேய், ஏன்டா எல்லாத்துக்கும் முட்டு கட்ட போடுற? உன்கிட்ட தான் பணம் இருக்கு, தரமாட்டேங்கிற. லீலா எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரட்டுமே, அதுல ஏன் பிரச்சனை பண்ற? இத பாருங்க, இப்போ சொல்றேன், இவ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கட்டும். நானே பணத்தை கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீக்கிறேன். நீங்க போய் கடையை பாத்துக்கங்க. இவ வீட்டுல இருக்கட்டும், ஓகேவா? ஆஹா, ஏண்டா பிளாக்மெயில் பண்றியா? ஏன்டா இந்த பொண்ணு வேலைக்கு போறதுலயே பிரச்சனை பண்ற? காரணம் இல்லாம சொல்லல. இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு துணிஞ்சவளா தெரியறா. இப்படியே விட்டா ரொம்ப அசிங்கமா டெவலப் ஆயிடும். அப்புறம் குடும்பத்துக்கு அவமானம் தான். பேச்சையும் வார்த்தைகளையும் பாரு. உங்க உடம்புல ரத்தத்துக்கு பதிலா வேற ஏதோ அசிங்கமா தான் ஓடுது. அதான் வார்த்தையும் அசிங்கமா வந்து விடுது. என் பேச்சுல அசிங்கம் இல்ல. நீ வேலைக்கு போறதுனால நீ தான் அசிங்கமா மாறிட்டு வர. உங்களுக்கு எப்படியாவது என் உரிமையை கெடுக்கணும். கை கால் விலங்குனால பேசி பேசி என்ன வார்த்தையால கொல்லணும். என் வேலையை எப்படியாவது கெடுக்கணும். அதானே உங்க எண்ணம்? அது ஒரு நாள் நடக்காது. அந்த கடை எழுக்க நான் விட மாட்டேன். என் கடை மேல உனக்கு என்னடி அக்கறை? இது நிச்சயமா உங்களுக்காக இல்ல, மாமாவுக்காக. மாமா கையில நான் அந்த கடையை காப்பாத்தி தரத்த போறேன். அப்படியே காதுல தேன் வந்து பாஞ்ச மாதிரி இருக்குமே. ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கீங்க. அடச்சி வாயை மூடுறா. மாமா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. மாமா, இன்னைக்கு பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. அவங்க சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க மாமா. சரி. அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை. அதை ஏன் வேண்டாங்கற? இவன் என்ன எடுத்தெறிஞ்சு பேசுவா, அடுத்தவங்க முன்னாடி கையேந்தி அவமானப்படுத்துவா. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு பயபக்திங்கிற பொறுவில ஸ்டண்ட் அடிப்பா. இதை கேட்டுட்டு நான் உருகணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. மாமா, இன்னைக்கு பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க. ட்ரீட்மெண்ட் தேவைன்னா எடுத்துக்கிறதும் வேண்டாம்னா விடுறதும் அவங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. அவருக்கு தேவைன்னா எடுத்துக்கிட்டோம். நான் போயிட்டு வரேன் மாமா.
உங்க மனசுல இருக்கிற வருத்தத்தை நீங்க அவகிட்டயே சொல்லுங்க. இந்த ஊருக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ மாறிச்சு. வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. அம்மா, மாணிக்கம், என்னம்மா இங்க வந்து துணியை துவைச்சிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, தண்ணி வசதி இங்கதான் இருக்கு. அதுக்குதான். என்ன இது? நிர்மலா வாங்குற சம்பளத்துல லாண்டரில எல்லாம் போட முடியாது. வாய்க்கு வயிற்றுக்கும் சரியா இருக்கு. அதான் இங்க வந்து துவைக்கிறேன். வீடு எங்கம்மா இருக்கு? இது இங்க பக்கத்துல தான். சரி கிளம்புங்க. சரோ, துணியெல்லாம் எடுத்துக்க, கிளம்பு. டே நடராஜ், வா வா. சரி போட்டுங்கம்மா. செருப்பா இருந்து போச்சுப்பா. லீலா, என்ன லீலா இத்தனை தடவை அடிச்சு அடிச்சு எழுதிருக்கீங்க? மேனேஜர் பார்த்தா சத்தம் போட மாட்டாரா? ஐம் வெரி சாரிங்க, இதோ இப்ப திருத்திடுறேன். என்னாச்சு லீலா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை? ரெண்டு பேரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல சார், பாவம் லீலா காலையில இருந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. மேனேஜர் இந்த ஃபைலை கொடுத்து கரெக்ஷன் பண்ண சொன்னா இவங்களே இதுல ஏகப்பட்ட அடித்தல் தித்தல் பண்ணிட்டாங்க. ஐயா, மேனேஜர் பார்த்தா கத்துவார. இதை இப்படி கொடுங்க பார்க்கலாம். சரி, இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. என்னாச்சு லீலா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பண பிரச்சனை தான், ஒரு சிக்கல். தப்பா நினைக்கலனா எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அடடா, நம்ம ஆபீஸ்ல எல்லாருமே எப்பயும் கடன் வாங்குற கேஸ் தான். இந்த பியூன் தான் எல்லாருக்குமே கடன் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா அவன் கூட இன்னைக்கு லீவ் ஆச்சே. கொஞ்சம் அவசரம், வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். சரி, எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 25,000 ரூபாய் வேணும். 25,000 ரூபாயா? திடீர்னு இவ்வளவு பெரிய தொகை கேட்டா? ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கேளுங்களேன். எதுக்கும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி, அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஒன்னும் இல்ல சார், சின்னதா ஒரு ஹெல்ப். கேளுங்க. கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 25,000 ரூபாய் கிடைக்குமா? 25,000மா? நானே வீட்டு செலவுக்கு 2,000 வேணும்னு ஆபீஸ்ல கேட்டிருக்கேன். சாரிமா. பரவாயில்ல சார். லீலா, அவர்கிட்ட கேக்குறேன். வேணாம். சொன்ன கேளுங்க. இரு, கேட்டு பாக்குறேன். சிவகுமார் சார். என்ன பண்ணுவது நீ? ஒன்னும் இல்ல சார், ஒரு சின்ன உதவி கேட்கணும். கேளுங்க. ஒரு 25,000 ரூபாய் கடனா கிடைக்குமா? இது சின்ன உதவியா? ஆமா, உங்களுக்கு எதுக்கு 25,000 ரூபாய்? ஏதாவது சினிமா போக போறீங்களா? பாப்கார்ன் வாங்க போறீங்களா? இல்ல திடீர்னு மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா? சார், உதவி கேட்டா கிண்டல் பண்ணக்கூடாது சார். பணம் எனக்கு இல்ல, லீலாவுக்கு. ஓ, அவங்களுக்கா? நிஜமாவே அவங்க ஒரு புதிரான ஆளுதான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. ஆனா அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு போனாங்க. ஆனா அடுத்த நாளே ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. எவனோ ஒருத்தன் போன்ல போன் பண்ணி கிஸ் பண்ணா நான் தான் பண்ணேன்னு என்கிட்ட வீணா சண்டை போட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க. ஆமா, வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. இன்னும் முதல் மாத சம்பளமே வாங்கல. அதுக்குள்ள அவங்களுக்கு 25,000 ரூபாய் கடன் வேணுமா? இந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி மோசமான குழப்பமான ஆரம்பம் யாருக்குமே இல்லை. ஹலோ சார்,
பணம் கேட்டா எஸ் ஆர் நோன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்ல பழகுங்க. அனாவசியமா தேவையில்லாத விஷயம்லாம் பேசுனீங்க, அப்புறம் நானும் பேசுவேன், நீங்க தாங்க மாட்டீங்க. அடடே, அது சரி. சாரி, நான் தப்பான ஆள்கிட்ட போய் பணம் கேட்டுட்டேன். லூசு, சரியான லூசா இருப்பா. இந்தம்மா சரி பண்ணிட்டேன். என்ன பண ப்ராப்ளமா? ஆமா சார். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. சார், உங்ககிட்ட பணம் இருக்கா சார்? எவ்வளவு வேணும்? 25,000 சார். 25,000மா? அவ்வளவு இல்லம்மா, ஆனா அரேஞ்ச் பண்ணலாம். சார், நாளைக்கு உங்களால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? ஏற்பாடு பண்ணலாம், ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். நாளைக்கு நான் லீவு, ஏன்னா பர்சனலா கொஞ்சம் வேலை இருக்கு. பணம் கிடைச்சாலும் நான் எப்படி கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அதனால நாளைக்கு உன்னால வீட்டுல வந்து வாங்கிக்க முடியுமா? கண்டிப்பா வரேன் சார். தேங்க்யூ சார். ஆமா, எதுக்கு இவ்வளவு பணம்? அது என் ஹஸ்பண்ட் ஒரு கடை வச்சிருந்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால அதை கவனிச்சுக்க முடியல. இப்போ ஒரு பிரச்சனை, உடனடியா பணம் கட்டி ஆகணும். அதான் சார், நாளைக்கு கண்டிப்பா பணம் ஏற்பாடு பண்ணிட முடியுமா சார்? கண்டிப்பா முயற்சி பண்றேம்மா. இன்னைக்கே கிடைச்சிடும், நீ நம்பிக்கையோட இரு. நாளைக்கு வீட்டுல வந்து வாங்கிக்க, சரியா? கிடைச்சிடும்ல சார்? கிடைச்சிடும்மா. தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க, நிச்சயமா பணம் கிடைக்கும். சரி, வேலையை பாருங்க, உட்காருங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ரொம்ப ஒத்தாசையா இருக்காங்க. இவன் என் பெரிய புள்ள மாணிக்கம்மா. நான் துணி துவச்சிட்டு இருந்தேன், அங்கே வந்துட்டாங்க. இது வந்து அதான் நான் சொன்னேன்ல, என் மருமக. வணக்கங்க. நீங்க இப்பதான் வரீங்களா? காலையில இருந்து நீங்க வராம உங்க மாமியார் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓ, பஸ் லேட் ஆயிடுச்சுங்க. ஓஹோ.